ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு 2 திராவிட கட்சி, முக்கியமாக அதிமுக தன்னை தள்ளிக்குமா? நேரடியாக ஒரு 150 சீட்டு அளவுக்கு போட்டி போட்டாங்க. கூட்டணிக்கு மத்த 80 சீட்டு குடுத்தாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த அணி ஜெயிச்சதுன்னா, அந்த 117 தாண்டணும் அப்படின்னு நினைப்பாங்களா? இல்ல அந்த அளவுக்கு சீட்டு போட்டியிடக்கூட நிலைமையிலே இல்லாம இருப்பாங்களா? சரி, இன்னைக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இந்த 23-18 இந்த ரேஷியோல தான் வந்து இப்போ லோக்சபா எலெக்ஷன்ல என்டிஏ வந்து 18% ஓட்டு வாங்கினாங்க. ஏடிஎம்கே அலைன்ஸ் 23% ஓட்டு வாங்கினாங்க. இதே ரேஷியோல தான் அவங்க வந்து சீட் ஷேரும் இருக்கணும். லாஜிக்கலா போனீங்கன்னா. போமாட்டாங்கல்ல? இல்ல நீங்க நீங்க போய் தான் ஆகணும். இல்ல உங்களுக்கு ஜெயிக்கணும்னா நீங்க இந்த மாதிரி சீட் ஷேர் கொடுத்து தானே ஆகணும். அப்ப நீங்க வந்து பிஜேபியை வந்து தனியாவே விட்டுருக்க கூடாது. ஏடிஎம்கே 2 எலெக்ஷன் தனியா விட்டு நீங்க 3% கட்சி வந்து 11% கட்சி ஆகிட்டீங்க. 3% அலைன்ஸ் 18% அலைன்ஸ் ஆகிட்டீங்க. ரைட், அப்படி இருக்கும்போது நீங்க கொடுத்து தானே ஆகணும். ஸோ நீங்க வந்து அந்த சீட் ஷேரும் அந்த 23-18 தான் நடக்கும். ஓகே, இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து 22 சீட்ல நின்னாங்கன்னா பிஜேபி 11 சீட்ல நிற்பாங்க, சரி பாதி. ஸோ நாளைக்கு ஏடிஎம்கே 120 சீட்ல நிற்கிறாங்கன்னா பிஜேபி வந்து 60 சீட்ல நிற்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ரேஷியோ உங்களால் மாற்ற முடியாது. ரைட். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கோalition கவர்மெண்ட் வருவதற்கான சாத்திய கூறு வந்து அடுத்த வருஷம் அதிகம்.